தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் 40 அடி உயரத்தில் இருந்து விழுந்த ஊழியர் உயிரிழந்தார். திம்மம்பட்டி கிராமத்தை சேர்ந்த சுந்தரம் சர்க்கரை ஆலையில் சமையல் உதவியாளராக பணியாற்றி வந்தார். ஆலையின் மேற்பகுதியில் தண்ணீர் தேங்கி இருந்ததால் சுந்தரம், மாணிக்கம், ராமகிருஷ்ணன் ஆகியோர் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சிமெண்ட் கூரை உடைந்ததில் மூவரும் கீழே விழுந்தனர். இதில் சுந்தரம் அதே இடத்தில் உயிரிழந்தார். மற்ற இருவரும் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே கடை முன்பு நிறுத்தி வைக்கப்பட்ட இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் திருடி செல்லும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. காட்டாத்துறை பகுதியைச் சேர்ந்த பெயிண்டர் நாகராஜன் கடந்த 18ஆம் தேதி தனது இருசக்கர வாகனத்தை முளகுமூடு பகுதியில் உள்ள கடை முன்பு நிறுத்திவிட்டு சக ஊழியரோடு பணிக்கு சென்று விட்டார். மறுநாள் இருசக்கர வாகனம் திருடு போயிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் தக்கலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது மர்ம நபர்கள் ஒருவர் இருசக்கர வாகனத்தை திருடியது பதிவாகியிருந்தது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை வளசரவாக்கத்தில் இருசக்கர வாகன பழுது நீக்கும் கடையில் இருசக்கர வாகனம் மற்றும் உதிரி பாகங்கள் திருடிய இருவர் கைது செய்யப்பட்டனர். ராமாபுரத்தை சேர்ந்த கௌஷிக் ஸ்ரீராம் அதே பகுதியில் இருசக்கர வாகன பழுது நீக்கும் கடை நடத்தி வருகிறார். கடந்த அவரது கடையின் ஜன்னலை உடைத்து இருசக்கர வாகனம் மற்றும் உதிரி பாகங்களை மர்ம நபர்கள் திருடி சென்று விட்டனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த தனிப்படை போலீசார் சிசிடிவியில் பதிவான காட்சிகள் அடிப்படையில் விசாரணை நடத்தினர். அதன் அடிப்படையில் ராயப்பேட்டையை சேர்ந்த முகமது மைதீன், தோஹிக் பாட்ஷா ஆகியோரை பிடித்து திருட்டு நடந்த கடையில் 2 நாட்களுக்கு முன்பு பெயிண்டராக வேலை செய்ததும் உதிரி பாகங்கள் தேவைப்பட்டதால் திருடியதும் தெரிய வந்தது. மதுரை சித்திரை திருவிழாவில் மண்டுக முனிவருக்கு கள்ளழகர் சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்வை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மதுரை சித்திரை திருவிழாவின் தொடர்ச்சியாக வீர ராகவ பெருமாள் கோயிலில் இருந்து சேஷ வாகனத்தில் புறப்பட்டு வைகை ஆற்றுக்குள் உள்ள தேனூர் மண்டகப்படியில் கள்ளழகர் எழுந்தருளினார். அங்கு நடந்த திருமஞ்சனத்தை தொடர்ந்து கள்ளழகர் கருட வாகனத்தில் எழுந்தருளி மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தவளையாக இருந்த தபசு முனிவருக்கு சாப விமோசனம் அளித்ததை சுட்டிக்காட்டும் வகையில் முனிவரின் உருவம் அருகில் வைக்கப்பட்டு இருந்தது. அப்போது அவருக்கு கள்ளழகர் சாப விமோசனம் அளிக்கும் வகையில் அங்கிருந்து நாரை கொக்கு வானில் பறக்க விடப்பட்டது. இதனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பெரியார் சிலையை அவமதிப்பு செய்தவர்களை கைது செய்ய வலியுறுத்தி அனைத்து கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராஜபாளையம் தென்காசி சாலையில் உள்ள பெரியார் சிலை மீது கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மர்ம நபர்கள் பெயிண்ட் ஊற்றி அவமதிப்பு செய்தனர். இதை கண்டித்து ஜவஹர் மைதானம் அருகே திமுக, திராவிடர் கழகம், மதிமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பெரியார் சிலைக்கு அவமரியாதை செய்தவர்களை கைது செய்ய கோரி முழக்கங்களை எழுப்பினர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மனித எலும்புக்கூட்டை மீட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரிட்டாப்பட்டியில் உள்ள பெருமாள் மலைப்பகுதியில் மனித எலும்புக்கூடு கிடப்பதாக மேலூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடல் முழுவதும் சிதைந்த நிலையில் இருந்த எலும்புக்கூட்டை மீட்டு மேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதன் அருகே கிடந்த அடையாள அட்டையில் சென்னையில் சட்டம் ஒழுங்கு பத்திரிகையில் பணியாற்றும் செல்வன் என்ற பத்திரிகையாளரின் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது. இறந்தவர் பத்திரிகையாளரா அல்லது வேறு நபரா என மேலூர் போலீசார் விசாரித்து வருகின்றனர். தமிழகத்தில் கோடை வெயில் மக்களை வாட்டி வந்த நிலையில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பூர் மாநகரின் கரட்டாங்காடு, நல்லூர், செட்டிப்பாளையம், முத்தனம்பாளையம், ராயபுரம், ஆண்டிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் மழை பெய்தது. இரவிலும் நீடித்த மழையால் பல்வேறு பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டது. கோவை மாவட்டம் சூலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக மிதமான மழை பெய்து வந்த நிலையில் நேற்று மாலையும் பலத்த மழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். வால்பாறை பகுதியில் கடந்த 3 நாட்களாக மாலை நேரங்களில் இடியுடன் மழை பெய்து வருகிறது. இதனால் சுற்றுலா வந்துள்ள பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
திண்டுக்கல், நத்தம், ஒட்டன்சத்திரம், வேடச்சந்தூர், கொடைக்கானல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று மாலை துவங்கிய சாரல் மழை சில மணி நேரத்தில் கனமழையாக மாறியது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் கோடை வெப்பம் தணிந்து இதமான காற்று வீசியது. மணப்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்ததால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த சில நாட்களாக வெயில் சுட்டெரித்த நிலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மணப்பாறை பேருந்து நிலையத்தில் முறையான வடிகால் இல்லாததால் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் குடிநீரோடு கழிவுநீர் கலப்பதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திருப்பத்தூர் 17வது வார்டில் ஒகேனக்கலில் இருந்து வரும் கூட்டு குடிநீரை திருப்பத்தூர் நகராட்சி நிர்வாகம் சரியாக பராமரிக்காததால் தண்ணீருடன் கழிவுநீர் கலப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் காலரா, மலேரியா போன்ற தொற்று நோய்கள் பரவ வாய்ப்புள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். சென்னை மணப்பாக்கம் பேருந்து நிறுத்தம் மீது லாரி மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். சென்னை ராமாபுரம் மணப்பாக்கம் அருகே மணல் லோடு ஏற்றிக்கொண்டு தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான லாரி ஒன்று சென்றது. மணப்பாக்கம் அருகே சென்றபோது லாரி திடீரென கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து நிறுத்தத்திற்குள் புகுந்தது. இந்த சம்பவத்தில் பேருந்திற்காக காத்திருந்த பயணிகள் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இடிபாடுகளில் சிக்கியிருந்த 3வரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்துக்கு காரணமான லாரி ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் ஓட ரவுடி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சத்துவாச்சாரி விஜயராகவபுரம் பகுதியை சேர்ந்த செல்வராஜ் சாலையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென பயங்கர ஆயுதங்களுடன் ஒரு கும்பல் அவரை வழிமறித்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த செல்வராஜ் ஓட்டம் பிடித்தார். ஆவின் குளிரூட்டு நிலையத்திற்குள் புகுந்த செல்வராஜை விடாமல் துரத்திய கும்பல் சரமாரியாக அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பியது. இதில் பலத்த காயமடைந்த செல்வராஜ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். விசாரணையில் கொலை செய்யப்பட்ட செல்வராஜ் மீது கொலை உள்பட பல்வேறு வழக்குகள் இருப்பது தெரிய வந்தது. முன்விரோதம் காரணமாக அவர் கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். பொன்னமராவதி பகுதியில் குறிப்பிட்ட சமூகம் பற்றி சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியவர்களை கைது செய்ய கோரி வேலூரில் 300க்கும் மேற்பட்டோர் காவல்துறை டிஎஸ்பியிடம் புகார் அளித்தனர். பொன்னமராவதி பகுதிகளில் குறிப்பிட்ட சமுதாய மக்களை பற்றி அவதூறு பரப்பியவர்களை கண்டித்தும் கைது செய்ய கோரியும் மேலூர் டிஎஸ்பி சுபாஷிடம் சருகுவலைப்பட்டி, வடக்கு உலைப்பட்டி உள்ளிட்ட கிராம மக்கள் புகார் அளித்தனர். நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் புகார் அளித்தவர்கள் தெரிவித்தனர். அரியலூரில் செய்தியாளர் தாக்கப்பட்டதை கண்டித்து வாயில் கருப்பு துணி கட்டி செய்தியாளர்கள் போராட்டம் நடத்தினர். அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பி கிராமத்தில் வாக்குப்பதிவு நாளன்று இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறில் 20க்கும் மேற்பட்ட வீடுகள் சூறையாடப்பட்டன. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளரை சிலர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் அவரது கண் பாதிக்கப்பட்டதால் தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் செய்தியாளரை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அரியலூர் மாவட்ட செய்தியாளர்கள் சார்பில் அண்ணா சிலை அருகில் வாயில் கருப்பு துணி கட்டி நூதன போராட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் தீ தடுப்பு முறைகள் தொடர்பாக தீயணைப்புத்துறையினர் விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தினர். காந்தி சிலை அருகே நடந்த தீ தொண்டு நாள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தீ விபத்து ஏற்பட்டால் எவ்வாறு அணைப்பது, தீ பரவாமல் தடுப்பது என்பது குறித்து செயல்முறை விளக்கம் அளித்தனர். மேலும் கால் முறிவு, முதுகு தண்டவடம் பாதிக்கப்பட்டவர்களை தூக்கி செல்வது, தீக்குளித்த நபரை காப்பாற்றுவது உள்ளிட்டவை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அரியலூர் அருகே தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் கலியுக வரதராஜ பெருமாள் கோயிலில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கல்லஞ்சிக்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் கோயிலில் சித்திரை தேரோட்ட விழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நேற்று நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஆஞ்சநேயர் எழுந்தருளியபடி முன் செல்ல, பெருந்தேரில் கலியுக பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி தாயாருடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தேரோட்டத்தையொட்டி அரியலூர், சேலம், ஆத்தூர், பெரம்பலூர் உள்ளிட்ட ஊர்களுக்கு
சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் 2 பேர் மது போதையில் ஒருவரை ஒருவர் கத்தியால் குத்திக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உசிலம்பட்டி பூசந்தையில் லாரி லோட்மேன்களாக உள்ள ராகவன், ஆறுமுகம் இருவரும் ஒன்றாக மது அருந்தி உள்ளனர். அப்போது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு மோதிக்கொண்டதாக கூறப்படுகிறது. ஒருவரை ஒருவர் கத்தியால் குத்திக் கொண்டதால் ராகவனுக்கு வயிற்றில் பலத்த காயம் ஏற்பட்டது. இரத்த வெள்ளத்தில் மீட்கப்பட்ட அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆறுமுகத்தை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.